Good morning, Keshav. Today we will do the revision for EVS, book back exercise, BBE. Okay. So I'm just going to first read through the summary part, then what the teacher has given us question and answer, and what is there in the book back exercise, we'll just walk through. சரியா? Done. We'll start. First lesson வந்து என்ன? It's about the first aid. First aidல நம்ம என்னென்ன பார்த்தோம்? Following the safety rules helps us to reduce the chance of the accident அப்படின்னு சொன்னோம். அதாவது following the safety rules will not ensure that there won't be any accident at all. அதாவது ஆக்சிடென்ட்டே நடக்காதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஆக்சிடென்ட்டை ப்ரிவெண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதான். இட் ஹெல்ப்ஸ் us to reduce the chance. அவ்வளோதான். சரியா? Accidents can be caused not only by our ours but also due to error of others. அதுவும் முக்கியம். நம்ம மேலே தப்பு இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆப்போசிட் பார்ட்டி மேலே தப்பு இருந்தாலும் நமக்கு ஆக்சிடென்ட் நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அடுத்தது, the immediate help given to a injured person before the medical help arrives is called first aid. பொதுவாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா ஒரு இம்மீடியட் ஹெல்ப் இருக்குது, ஒரு மெடிக்கல் ஹெல்ப் இருக்குது. மெடிக்கல் ஹெல்ப் இஸ் ப்ரொவைடட் ஒன்லி பை ப்ராக்டிஷனர்ஸ், அதாவது டாக்டர்ஸ், அந்த மாதிரி நர்சஸ். அவங்க அந்த ஹெல்ப் வர்றதுக்கு முன்னாடி நம்ம பண்ணுறது தான் இம்மீடியட் ஹெல்ப். அந்த ஹெல்ப் தான் ஃபர்ஸ்ட் எய்டுன்னு சொல்கிறோம், முதல் உதவி அப்படின்னு சொல்கிறோம். சரியா? The important terms in a first aided kit, முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்குள்ளே என்ன இருக்கும்? அந்த கேஸ், இந்த கம்பியாக இருக்குமே, அந்த ஜன்னல் மாதிரி இருக்கும், சின்னதாக ஹோல்ஸ், கேஸ் ரூல்ஸ் அண்ட் பேட்ஸ், இன்ஸ்டன்ட்டாக கோல்டு பேக், அப்புறம் பேண்டேஜஸ், க்ரீப் பேண்டேஜஸ், ஆன்டிசெப்டிக் வைப்ஸ், சிசர்ஸ், ட்வீசர்ஸ், க்ளோவ்ஸ், தெர்மோமீட்டர், சேஃப்டி பின், ஃபர்ஸ்ட் எய்ட் மேனுவல், ஆன்டிசெப்டிக் ஆயின்மெண்ட் அண்ட் காட்டன் ரோல். புரியுதா? ஆன்டிசெப்டிக் ஆயின்மெண்ட்ன்றது வேற, ஆன்டிபயோட்டிக் ஆயின்மெண்ட்ன்றது வேற. நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம், பார்த்துக்கோ அது மட்டும். சரியா? அடுத்தது, ஃபாலோ த ரூல்ஸ் ஆஃப் ரைஸ் இன் கேஸ் ஆஃப் லிகமெண்ட் ஏரியா இன்ஜுரி. லிகமெண்ட்னா என்ன? த மசில் ஃபைபர் விச் இஸ் கனெக்டட் டு த ஜாயிண்ட் ஆஃப் த போன், அதை வந்து வி கால் இட் அஸ் லிகமெண்ட். அந்த லிகமெண்ட் இன்ஜுரி நடந்துச்சுன்னா வி ஃபாலோ ரைஸ். ரைஸ்னா என்னது? ரெஸ்ட்டு, ஐஸு, கம்ப்ரெஷன் அண்ட் எலிவேஷன். ஞாபகம் இருக்கு இல்லையா? ஓகே. டு நாட் ஆப்ரேட் ஸ்விட்சஸ் ஆர் எலக்ட்ரிக்கல் கேஜெட்ஸ் வித் வெட் ஹேண்ட்ஸ். எப்போவுமே ஈரக்கையில் we should not operate any of the electrical gadgets. அதே மாதிரி அரேஞ்சிங் ஃபார் மெடிக்கல் ஹெல்ப் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் எய்ட், எஸ்பெஷலி தி இன்ஜுரி இஸ் சிவியர் ஆர் இஃப் த பேஷண்ட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி சிக். பயங்கர சிக்காக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மெடிக்கல் ஹெல்ப் நம்ம அரேஞ்ச் பண்ணியே ஆகணும். ஓகேவா? சரி, இப்போ அடுத்து நம்ம இந்த லெசனோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் போகலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் ஃபர்ஸ்ட் எய்ட்? த இமீடியட் ஹெல்ப் கிவன் டு அன் இன்ஜர்ட் பர்சன் before medical help arrives is called first aid. So the immediate help given to the injured person before the medical help arrives is called first aid. Appuram, why should we have a first aid kit handy? Epona accident can happen anywhere to anyone at any time, illaya? So it is important to have a first aid kit handy. So accident can happen anywhere and to anyone, so it is important to have a first aid kit handy. Okay, list the mandatory items in a first aid kit. Mandatory item என்னென்ன இருக்கணும்? அந்த கேஸ் ரோல் அண்ட் பேட், ஆன்டிசெப்டிக் வைப்ஸ், சிசர்ஸ், ட்வீசர்ஸ், தெர்மோமீட்டர், ஃபர்ஸ்ட் எய்ட் மேனுவல், ஆன்டிசெப்டிக் ஆயின்மெண்ட், காட்டன் ரோல், ஐஸ் பேக்ஸ், இதெல்லாம் நீ எழுதலாம். சரியா? ஓகே, குட். லிஸ்ட் எனி 4 சேஃப்டி ரூல்ஸ் டு பி ஃபாலோட் அட் ஹோம். வீட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய கண்டிப்பாக 4 சேஃப்டி ரூல்ஸ் என்ன? ஒன்று, கிச்சனில் என்ன சொல்லுவோம்? ஓப்பன் த கிச்சன் டோர். அப்போது ட்ரை டு கீப் த விண்டோ ஆஃப் த கிச்சன் டோர் ஓப்பன், முக்கியமானது. கிச்சனில் அடுத்து சாப்பாடு வந்து கெட்டு போன சாப்பாடு சாப்பிடக்கூடாது. டு நாட் ஈட் ஸ்டேல் ஃபுட். அப்போ கிச்சனில் 2 கிடச்சிச்சு. 3ஆவதும் கிச்சனில் தான். என்னது? டோன்ட் பிக் எனி ஹாட் ஆப்ஜெக்ட்ஸ். சுடு தண்ணி, சூடாக இருக்கிற எந்த பொருளும் டக்குன்னு போய் எடுக்கக்கூடாது. இட் வில் பர்ன் யுவர் ஃபிங்கர்ஸ். டு நாட் பிக் ஹாட் ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் என்னது? தரை எப்பவுமே ட்ரையாக வச்சுக்கணும். கீப் த ஃப்ளோர் ட்ரை ஆஸ் மச் அஸ் பாசிபிள். ஏன்னா ஒரு வெட் ஃப்ளோர் என்ன பண்ணும்? ஸ்லிப்பரி, வலிக்கி விடும். சொல்லுங்க பார்க்கலாம். ட்ரை டு கீப் த விண்டோ ஆஃப் த கிச்சன் ஓப்பன். டு நாட் ஈட் ஸ்டேல் ஃபுட். டு நாட் பிக் ஹாட் ஆப்ஜெக்ட்ஸ். கீப் த ஃப்ளோர் ட்ரை ஆஸ் மச் அஸ் பாசிபிள் அண்ட் எ வெட் ஃப்ளோர் இஸ் ஸ்லிப்பரி அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா?
சரி, fifth one, mention the 4 safety rules to be followed in school. ஸ்கூல்ல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன? ஒன்று, do not play rough games. rough gamesனா என்ன? தள்ளி பிடிச்சி விளையாடுறது. எங்கேயாவது ரஃபா கீழே விழுந்தா அடிபட்டுடும். அதனால do not play rough games. do not run around the class corridor or staircase. எப்பவுமே ஸ்டார்கேஸ்ல கவனமா இறங்கணும், கவனமா ஏறணும். காரிடர்ஸ் அங்கேயும் ஓடக்கூடாது, inside the classroom ஓடக்கூடாது. So do not run around the classroom, corridor or staircase. மூணாவது என்னன்னா, do not carry sharp instruments to school. சில டைம்ல அந்த ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்மள யாரையாவது காயம் பண்ணி விட்டுடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காம்பஸ்னா கூட அதுக்கு ஒரு சின்ன கேப் போட்டிருப்பாங்க, அது போட்டுட்டு தான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ do not carry any sharp instruments to school. அடுத்தது என்னன்னா, follow the queue to use facilities in the school. நம்ம பாத்ரூம் போகிறோம், இப்போ 10 நிமிஷம் தான் டைமு, எல்லாரும் பின்னாடி போய் இடித்து தள்ளிட்டு போய் கை கழுவா. அப்போது போய் கை கழுவும் போது நம்ம இடித்து தள்ளிட்டுலாம் நிற்கக்கூடாது. வி ஷுட் ஆல்வேஸ் ஃபாலோ என்னது, ஒரு கியூ சிஸ்டம், ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் நின்று ஆர்கனைஸ்டாக பண்ணணும். புரியுதா? சரி, ஆமாம், ஸ்கூல்லேயே சொல்லுவாங்கல்ல, while walking to prayer stand one by one, one after another, follow the rule அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும். சரியா? ரைட், எனி 4 சேஃப்டி ரூல்ஸ் டு பி ஃபாலோட் while you are walk on the road. ரோட்ல என்னென்ன சேஃப்டி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்? ரொம்ப முக்கியமானது, கிராசிங்னா யூஸ் ஒன்லி ஜிப்ரா கிராசிங். வேற எந்த டைப் ஆஃப் கிராசிங்கும் நம்ம பண்ணக்கூடாது. ரெண்டாவது, அப்படியே ஜீப்ரா கிராசிங் பண்ணா கூட எப்பவுமே என்ன, காஷியஸா லெஃப்ட் ரைட் லெஃப்ட் பண்ணணும். அப்படின்னா என்ன, லுக் டு யுவர் லெஃப்ட், தென் டு யுவர் ரைட் அண்ட் எகெயின் டு த லெஃப்ட். சரி, எல்லாம் பார்த்துட்டேன் அப்படியே போயிடலாமா? அப்படிலாம் கிடையாது. பார்த்துட்டு அண்ட் என்ஷூர் தட் த ரோட் இஸ் கிளியர். அப்போ அண்ட் கிராஸ் த ரோடு ஒன்லி when it is clear. அப்போ அந்த ரோடு கிளியரா இருக்கணும், போறதுக்கு ஏதுவா இருக்கணும், அப்பதான் நம்ம போகணும். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் பண்ணிட்டு பார்த்துட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. சரியா? அடுத்தது, வாக் ஆன் த எக்ஸ்ட்ரீம் ரைட் ஆஃப் த ரோட் ஃபேஸிங் த ஆன்கமிங் டிராஃபிக். சப்போஸ் நம்ம ரோட்ல நடந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா, ஆப்போசிட்ல வர்றாங்கல்ல அந்த டிராஃபிக், ஆன்கமிங் டிராஃபிக்கை ஃபேஸ் பண்ணிட்டு போகணும். சரியா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது, பிஹைண்ட் எ பார்க்டு வெஹிக்கிள் நாம கிராஸ் பண்ணவே கூடாது. திடீர்னு பார்க்டு வெஹிக்கிளுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவான், இல்லைன்னா பார்க்டு வெஹிக்கிள் பின்னாடி இருக்கிற அந்த வெஹிக்கிள் நமக்கு தெரியாது, பிளைண்ட் ஸ்பாட் ஆகிடுவோம். அதனால நெவர் கிராஸ் த ரோட் ஃப்ரம் பிஹைண்ட் எ பார்க்டு வெஹிக்கிள். சரி, அடுத்தது ஃபர்ஸ்ட் எய்ட் இஃப் எ பர்சன் சஃபர்ஸ் ஃப்ரம் மைனர் பர்ன். அப்போ மைனர் பர்ன், மேஜர் பர்ன்னு 2 டைப் ஆஃப் பர்ன் நடக்கும். மேஜர் பர்ன்னா என்ன ஆகும், ஒரு டீப் வூண்ட் கிரியேட் ஆகும். மைனர் பர்ன்னா சும்மா லைட்டாக வந்து இருக்கும். அப்போ லைட்டாக இருக்கும் போது வாட் வில் யூ டூ அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு வாஷ் த பர்ன்ட் ஏரியா. முதல்ல நெருப்பு பிடிச்சாலே ஒரு ஸ்டிங்கிங் பெயின் இருக்கும். ஸ்டிங்கிங் பெயின்னா என்ன, யாரோ ஊசி வச்சு குத்துற மாதிரி வெளியிருக்கும். ஸோ வாஷ் த பர்ன்ட் ஏரியா வித் வாட்டர். அதுவும் எங்கே, ரூம் டெம்பரேச்சரில், ஜென்ட்லி டில் த அந்த பெயின் ரிடியூஸ் ஆகிற வரைக்கும். ஸ்டிங்கிங் பெயின் ரிடியூசஸ். சரி, நான் பண்ணிட்டா உடனே என்ன பண்ணலாம், க்ரீம் அப்ளை பண்ணிடலாமா? நோ. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ரிமூவ் த வெட் பை பேட்டிங். ஏதாவது ஒரு துணியோ இல்லை பஞ்சோ வச்சு ஒத்தடம் கொடுத்து அந்த வெட்டை எடுத்துடணும். ஆஃப்டர் ரிமூவிங் த வெட் வி ஹேவ் டு அப்ளை த ஆன்டிபயோட்டிக் க்ரீம். ஆன்டிபயோட்டிக் க்ரீம். சரியா? அடுத்தது, டு நாட் அப்ளை ப்ரெஷர் ஆன் த இன்ஜர்டு பார்ட். எப்போவுமே ப்ரெஷர் வந்து அப்ளை பண்ணவே கூடாது இன்ஜர்ட் பார்ட்ல, அதுவும் பர்டிகுலராக ஹார்ட்ல, மைனர் பர்னிங்ல பண்ணவே கூடாது. சரியா? அடுத்தது, வாட் வில் யூ டூ இஃப் தேர் இஸ் எ மேஜர் பர்ன் அப்படின்னா, கண்டிப்பா மேஜர் பர்ன்னா வி ஹேவ் டு சீக் மெடிக்கல் ஹெல்ப் தான். புரிஞ்சுதா? இந்த ஹெல்ப் வரதுக்குள்ள நீ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா ஒன்னே ஒன்று தான், வாஷ் த இன்ஜர்ட் பார்ட் ஜென்ட்லி வித் வாட்டர் அட் ரூம் டெம்பரேச்சர். இதை மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க till the medical help arrives. அதாவது மேஜர் பர்ன்னா இப்போ சூடா எண்ணெய் ஊற்றிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சூடா எண்ணெய் ஊற்றின மாதிரி ஒரு சில ஆக்சிடென்ட்ஸ், அந்த ஆக்சிடென்ட்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிச்சுன்னா உடனே பெரிய அந்த ஸ்கின் எல்லாம் அப்படியே பெரிய பாயில்டு ஆகிடும். அப்படியே நல்லா புஃப்னு பூரி மாதிரி உப்பிடும். அந்த ஸ்கின்னு மசில் எல்லாம் பொங்கி இருக்கும், ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா தெரியும். சரியா? அதனால ஒன்லி சீக் மெடிக்கல் ஹெல்ப் இன் கேஸ் ஆஃப் மேஜர் பர்ன், சிவியர் பர்ன் அப்படின்னு. அடுத்தது, லிஸ்ட் த டைப்ஸ் ஆஃப் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர். நம்ம ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ் என்னென்ன இருக்குன்னு தெரியுமே. ஒன்று வாட்டர், அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு, ஃபோம், பவுடர், வெட் கெமிக்கல் அப்படின்னு 5 டைப் ஆஃப் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ் இருக்கு. சரியா? அடுத்தது, லிஸ்ட் த பெஸ்ட் வே டு ட்ரீட் எ லேசரேஷன். லேசரேஷன்னா நம்ம அந்த சீராய்ப்பு காயம்,
அப்போ என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் அதே தான், வாஷ் த wound thoroughly with clean water, then apply the antiseptic cream and rest for a while. இப்போ என்ன பண்ணணும்னா நல்லா க்ரீம் அப்ளை பண்ணிட்டு அந்த பார்ட்டை வந்து ரெஸ்ட் கொடுக்கணும். அப்படி நம்ம அதுக்கு மேலே தேவைப்பட்டால் வேணால் we can apply a thin bandage. எதுக்கு, திருப்பி அடிபடாமல் இருக்கிறதுக்காக we can apply a thin bandage to prevent getting hurt at the same place again. புரிஞ்சுச்சா? சரி. What are ligament? Ligamentனா they are muscular fibers connecting the bone at the joint. Connecting the bone at the joint. புரிஞ்சுதா? சரி. Expand rise. Explain the various steps involved in rise. உனக்கு ஏற்கனவே தெரியும், ரைஸ் எப்போ லிகமெண்ட் ஏருக்கு ஃபாலோ பண்ணுவோம். அப்போ ரெஸ்ட், ஐஸ், கம்ப்ரெஷன், எலிவேஷன். ரெஸ்ட்னா என்ன பண்ணுவோம், டு மேக் த பார்ட் இம்மொபைல், நகரவே கூடாமல் பார்த்துக்கிறது தான் ரெஸ்ட் கொடுக்குறோம். அந்த இன்ஜுரி இஸ் நாட் அக்ரிவேட்டட். அக்ரிவேட்னா இன்னும் அதிகமாகிறது. அப்போ இன்ஜுரி அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு ரெஸ்ட் கொடுக்குறோம். ரெண்டாவது ஐஸ் என்ன பண்ணணும்னா கன்ஸ்ட்ரிக்ட், அப்படியே அந்த பிளட் வெசல்ஸை கொஞ்சம் சுருக்கி வைக்கும். அப்போது நிறைய பிளட் லாஸ் எல்லாம் ஆகாது, எந்த வகையான ஒரு இதுவும் தெரியாது, அப்படியே கொஞ்சம் கான்ட்ராக்ட் பண்ணி வைக்கும். அதான் கான்ஸ்ட்ரிக்ட் பிளட் வெசல்ஸ் அண்ட் ஹெல்ப் டு ரெடியூஸ் பெயின். மூணாவது என்ன பண்ணணும், கம்ப்ரெஷன், நல்ல டைட்டாக பேண்டேஜ் போட்டு கட்டிடணும். அதனால ஸ்வெல்லிங்கும் பெயினும் குறையும். இட் ரெடியூசஸ் த ஸ்வெல்லிங் அண்ட் பெயின். எலிவேஷன் என்ன பண்ணணும்னா எப்போவுமே எபோவ் த லெவல் ஆஃப் ஹார்ட் பண்ணணும். அப்போ தான் இட் வில் ரெடியூஸ் த பெயின். ஸோ அந்த மாதிரி பண்ணணும். ட்ரா ஃபியூ டிராஃபிக் சைன் அப்படின்னா இங்கே பாரு, ஸ்டாப்பு, நோ பார்க்கிங், நோ என்ட்ரி, நோ ஹார்ன். அப்போ ஒரு 4-5 நோ, 1 2 3 4 போட்டிருக்கான். இது ஒன் வே, இப்படி போட்டால் ஒன் வே, இது நோ லெஃப்ட் டேர்ன், இது நோ யூ டேர்ன். இந்த மாதிரி இதெல்லாம் உனக்கு தெரியும், திருப்பி ஒரு டைம் பார்த்துக்கணும் எக்ஸாம் முன்னாடி. சரியா? குட். நவ் வில் கோ டு தி இப்போ நம்ம புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்கலாமா? பாரு, இதுதான் ஃபயர் ஆஃபீஸரோட ட்ரெஸ்ஸு. இதில் என்ன இருக்குது, ஒரு 5 பார்ட் இருக்குது. ஒன்று பூட்ஸ், இந்த கால் கீழே இங்கே காமிக்கிறாங்க பாரு, இது பூட்ஸ். ஹூடு, ஹூடுனா தலையில், இதுதான் ஹூடு. ஹூடு. சரியா? ஹூடுக்கு அடுத்தது நான் க்ளவுஸ். க்ளவுஸ் எங்கே கையில் போடுவாங்க. ஃபேஸ் மாஸ்க், மூஞ்சி முன்னாடி பாரு அந்த கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க பாரு, இதுதான் ஃபேஸ் மாஸ்க். அதுக்கப்புறம் ப்ரீத்திங் அப்பரேட்டஸ், முதுகில் ஒன்று கட்டியிருக்காரு பார்த்தியா, இது பேர் தான் ப்ரீத்திங் அப்பரேட்டஸ். ஸோ இந்த மாதிரி லேபிள் பண்ண சொன்னால் நம்ம பண்ணலாம். சரியா? அப்புறம் என்ன பண்ணிக்கிறாங்க, fill in the blanks கொடுத்துருக்காங்க பாரு. in case of fracture the affected person should put என்ன பண்ணியிருப்பாரு, ஸ்லிங் போடுவார். ஞாபகம் இருக்கா? கழுத்தில் ஒரு கயிறு கட்டி தொங்க விட்டுருப்பாங்க இம்மொபைல் ஆக்கிறதுக்காக. அரவுண்ட் த ஃப்ராக்சர் ஆர்ம் டு மேக் இட் இம்மொபைல். ஸோ ஸ்லிங் போடணும். we should put a sling. அப்புறம் when the ligament gets injured, the rule of என்ன அப்ளை பண்ணோம், RICE. நீ இப்போ ரைஸ்ன்னு எழுதியிருக்க, RICE எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். should be followed. அடுத்தது, it is better to wear clothes made of என்ன பண்ணணும், cotton while bursting crackers. பொதுவாக இந்த சில்க்கு இல்லை சிந்தட்டிக் பாலியஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், உடம்புல போய் ஒட்டிக்கும். ஆனால் காட்டன் அப்படி ஒட்டாது. அதனால நம்ம we have to wear cotton clothes. அடுத்தது, you should cross the road only at the zebra crossing. அப்புறம் in the case of medical emergency you can dial 108 108 ambulance. ஓகே. அப்புறம் we should not use water or wet chemical extinguisher. எதுக்கு? எலக்ட்ரிக்கல் ஃபயர் வந்தா we should not use these two. சரியா? அடுத்தது, crack or breakage of bone is called fracture. எலும்பு முறிவுன்னு அர்த்தம். சரியா? இப்போ பாரு, நம்ம இந்த ஆன்சர் த ஃபாலோயிங் எல்லா கொஸ்டினும் நம்ம பார்த்துட்டோம். இதில் எதுவும் மிஸ் ஆகல. சரியா? குட். ஸோ வித் திஸ் we are completing the revision of என்னது, first lesson. I will go to the second lesson. Second lesson என்னது, plants. The plants-ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட் முதல்ல ஃபுட் கிரெயின்ஸ், பல்சஸ், ஆயில் ஸ்டேட் வந்து ஸ்டோரேஜ் பற்றி பார்த்தோம். சிலோஸ்னா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் வந்து என்ன பார்த்தோம், அந்த காலத்தில் கிரானேஜ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதாவது கிரெயின்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனி இடமே வச்சுருந்தாங்கன்னெலாம் பார்த்தோம் இல்லையா, ஃபார் 1 or 2 seasons. அப்புறம் பெரிஷபிள் குட்ஸ்னால் கெட்டு போகிற பொருள் என்ன பண்ணோம், கோல்டு ஸ்டோரேஜ் இருக்குன்னு பார்த்தோம். அடுத்தது, மாடர்ன் எக்யூப்மெண்ட் ஃபார் ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுது, ஈஸியாக பெரிய லார்ஜ் ஏரியா ஆஃப் லேண்டை ஹேண்டில் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் டேப் ரூட் சிஸ்டம்னா என்ன, ஒரு மெயின் ரூட் இருக்கும், நிறைய ஸ்மால் ரூட் எமர்ஜ் ஃப்ரம் டேப் ரூட், இந்த மெயின் ரூட் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் பிளான்ஸ் டு த எக்ஸஸ் ஃபுட் எங்கே பண்ணோம், வெஜிடேட்டிவ் பார்ட்ஸாக ஸ்டெம்மு, ரூட்டு எல்லா இடத்துலையும் ஸ்டோர் பண்ணணும்னு பார்த்தோம். அப்புறம் ஆனுவல்ஸ்னா என்ன, சேம் சீசன் ஈல்டு கொடுக்கும் அண்ட் க்ரோ. பைனியல்ஸ்னா என்ன, க்ரோ இன் 1 season, ஈல்டு இன் நெக்ஸ்ட் சீசன். பெரியனியல்னா வெரி லாங் டைம் டு க்ரோ பட் ஈல்டு ஃபார் மெனி சீசன். ஞாபகம் இருக்கா, ட்ரீஸ்.
அடுத்தது மோனோகாட்னா சீட்ஸ் வித் 1 காட்லிடன், டைகாட்னா சீட் வித் 2 காட்லிடன். இதெல்லாம் பார்த்தோம் கரெக்டா? சரி. Now we will see plants. Plantsல first question என்னன்னா how is pre-cooked rice prepared? புழுங்கல் அரிசி parboiled rice அப்படின்னு அர்த்தம். pre-cooked rice என்ன அர்த்தம்? புழுங்கல் அரிசி or parboiled rice னு அர்த்தம். அதுக்கு என்ன ஃபார்முலா? paddy soaked, steam cooked, dried, dehusked. ஞாபகம் இருக்கா? paddy soaked, steam cooked with steam or water, அப்புறம் இட்ஸ் ட்ரைடு டீஹஸ்கடு, அப்புறம் அந்த தோல்ல நீக்கிறாங்க. அப்போ முதல்ல பேடி எடுக்கிறாங்க, ஊற வைக்கிறாங்க, குக் பண்றாங்க, காய வைக்கிறாங்க, உம்மி எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணா ப்ரீ குக்டு. ஸோ இட் இஸ் எ partially cooked rice. The paddy is soaked, then cooked by using steam or boiling water, dried and dehusked. புரிஞ்சுச்சா? ஒரு ஸ்டெப் கூட மாத்தி எழுதிடக்கூடாது. சரி, அடுத்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னா என்ன? ஒரு பொருள்ல ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணி அந்த ஷெல்ஃப் லைஃபை இன்க்ரீஸ் பண்றது. ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆர் சப்ஸ்டன்சஸ் தட் ஆர் ஆடட் டு த பேக்கேஜ்டு ஃபுட் டு இன்க்ரீஸ் த ஷெல்ஃப் லைஃப். அதுதான் ப்ரிசர்வேட்டிவ்னு சொல்றோம். புரியுதா? அடுத்தது எக்ஸ்பைரி டேட். வாட் இஸ் எக்ஸ்பைரி டேட்? மென்ஷன் த எஃபெக்ட் ஆஃப் கன்சியூமிங் அன் எக்ஸ்பைரிட் ப்ராடக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எக்ஸ்பைரி டேட்னா என்ன? The date until which the packaged food can be consumed, can be safely consumed. அந்த தேதி வரைக்கும் தான் நாம அதை சாப்பிடலாம் சேஃபா. அதுக்கு மேல போனா it will not give you the desired effect அப்படின்னு சொல்றாங்க. அதனால பார்த்துக்கணும். it will be get stale. அது வந்து பாய்சன் ஆகலாம், கெட்டு போகலாம், என்ன வேணா ஆகலாம். சரியா? அடுத்தது if we consume expired product, it may not give you the desired effect or it can also be harmful. நமக்கு உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை கூட கொடுக்கலாம். அதெல்லாம் பார்த்துக்கணும். டிஃபரன்ஷியேட் பிட்வீன் டேப் ரூட் சிஸ்டம் அண்ட் ஃபைப்ரஸ் சிஸ்டம் உனக்கே தெரியும். டேப் ரூட்ல மெயின் ரூட் இருக்கு, ஃபைப்ரஸ் ரூட்ல தே டோன்ட் ஹேவ் மெயின் ரூட். அடுத்தது செவரல் ஸ்மால் ரூட் மெயின் ரூட்லேருந்து வரும், எமர்ஜ் ஃப்ரம் த மெயின் ரூட். இந்த டேப் ரூட் சிஸ்டம்ல இங்க லேட்ரல் ரூட் அண்ட் கிளஸ்டர். இந்த செவரல் லேட்ரல் ரூட்ஸ் ஆர் பிரசன்ட் as a cluster. எக்ஸாம்பிள் ரேடிஷ், கேரட், ஸ்வீட் பொட்டேட்டோ. இங்கே நம்ம ட்ரீ எழுதலாம், கோகனட் ட்ரீ எழுதலாம், மற்ற ட்ரீலாம் எழுத வேண்டாம், கோகனட் ட்ரீ மட்டும் எழுதலாம். கிராஸ், ரைஸ் அதெல்லாம் எழுதலாம். சரியா? ஓகே, குட். அடுத்த கொஸ்டின் என்னது? ட்ரான் லேபிள் த 2 types of roots. பார்த்தியா? இதுதான் டேப் ரூட் சிஸ்டம். ஒரு பெரிய பிரைமரி மெயின் ரூட் இருக்கு, இதான் மெயின் ரூட். இந்த மெயின் ரூட்லேருந்து குட்டி ரூட் ஏர் வருது, இதெல்லாம் லேட்ரல் ரூட்ஸ்ன்னு சொன்னோம். இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் ரூட்டே கிடையாது, எல்லாமே கிளஸ்டர் ரூட்ஸ் தான். அதுலேயும் ரூட் ஹேர் வரும், இது பேர் ஃபைப்ரஸ் ரூட். சரியா? இது பார்ட்ஸ் எல்லாம் இப்படியே லேபிள் பண்ணோம். அப்புறம் ஃபோட்டோசிந்தசிஸ்னா என்ன? செடி ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் ஃபோட்டோசிந்தசிஸ். அதுக்கு 4 பேர் வேணும். யார் யார்? இந்த சன்லைட்டு, வாட்ரு, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் குளோரோஃபில். சரியா? சரி. த ப்ராசஸ் பை விச் பிளான்ட்ஸ் prepare their own food with the help of sunlight, water, carbon dioxide and chlorophyll is called photosynthesis. புரிஞ்சுச்சா? சரி. இப்போ explain 3 types of plant based on their lifespan. அதுக்கு 2 எக்ஸாம்பிள் கேட்டிருக்கான். ஞாபகம் இருக்கா? லைஃப் ஸ்பேன்னாலே அதுக்கும் உயிர் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம 3 டைப்: ஆனுவல், பைனியல், பெரினியல். ஆனுவல்னா என்ன? grow and yield in ஒரே சீசன், இந்த சேம் சீசன். எக்ஸாம்பிள் வீட்டு, ரைஸ், கொரியாண்டர்லாம் சொல்லலாம். பைனியல் என்ன? grow in one season, yield in the next season. அதுக்கு பிரிஞ்சால், லேடிஸ் ஃபிங்கர் சொல்லலாம். பெரினியல்னா என்ன? takes very long time to grow and give us yield for many season. கோகனட் ட்ரீ, மேங்கோ ட்ரீ, நீம் ட்ரீ எல்லாம் எழுதலாம் பெரினியல். புரிஞ்சுச்சா? சரி. இப்போ அடுத்தது டிஃபரன்ஷியேட் பிட்வீன் மோனோகாட் அண்ட் டைகாட். ஞாபகம் இருக்குல்ல? மோனோகாட் அண்ட் டைகாட்னா என்ன? the seeds having ஒரு காட்லிடன் இருந்தா மோனோகாட், 2 காட்லிடன் இருந்தா டைகாட். இதுக்கு வந்து அரிசி, மெய்ஸ், வீட் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் மோனோகாட். டைகாட்டுக்கு என்ன? நம்ம சாப்பிட்ற பீனட் பட்டர், சன்னா, மேங்கோ, கிரீன் கிராம், கேஷ்யூ எல்லாம் சொல்லலாம். புரிஞ்சுதா? சரி. வாட் ஐ மீன் பை மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்? மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னா என்ன? ஒன்று ஞாபகம் இருக்கு இல்லையா? ஒரு விவசாயி தன்னோட ஹார்வெஸ்ட் பண்ண போறாரு, பண்ணும்போது கவர்மெண்ட் சொல்லும், நீங்க இந்த ஹார்வெஸ்ட் அவர்கிட்ட வாங்கணும்னா மினிமம் இந்த ப்ரைஸாவது கொடுத்து தான் வாங்கணும், இதுக்கு கம்மியா நீங்க கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லும். அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ற அந்த ப்ரைஸ் பேர் தான் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். அந்த ப்ரைஸ்ல தான் யார் வேணா வாங்கலாம், கவர்மெண்ட்டோ பிரைவேட் ஏஜென்சியோ ஃபார்மர் கிட்ட வாங்கிட்டு
அதுக்கப்புறம் அவங்க ஸ்டோர் பண்ணி பேக்கேஜ் பண்ணி வெளியில் விற்கலாம் அப்படின்றது தான் மீனிங். ஓகேவா? சரி. The government fixes a minimum price for the crops that are to be harvested to be purchased by either government or any private agency. அப்போ எம்எஸ்பி பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறது யார்? கவர்மெண்ட் தான். அப்போ கவர்மெண்ட் இஸ் ஃபிக்ஸிங் த மினிமம் ப்ரைஸ். யாருக்கு? ஃபார் த கிராப்ஸ் தட் ஆர் ஹார்வெஸ்டட் பை த ஃபார்மர். அது எதுக்கு? டு பி பர்ச்சேஸ்டு. எப்போ? பை எய்தர் த கவர்மெண்ட் ஆர் எனி பிரைவேட் ஏஜென்சி. அதுக்காக. ஓகேவா? அண்ட் திஸ் பிரைஸ் இஸ் கால் மினிமம் சப்போர்ட் பிரைஸ். புரிஞ்சிச்சா? சரி. நேம் 3 அக்ரிகல்ச்சரல் எக்யூப்மெண்ட். எக்யூப்மெண்ட் நிறைய இருக்குப்பா. டிராக்டர் இருக்கு, கல்டிவேட்டர் இருக்கு, கம்பைனர் இருக்கு, ஹார்வெஸ்டர் இருக்கு. இப்படி நாம எது வேணா சொல்லலாம். இப்போ ட்ரா எனி டூ எடிபிள் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எடிபிள் பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக கரும்பு போடலாம். ரெண்டு லைன் அப்படியே ட்ரெயின் போட்டு மேலே மட்டும் க்ரீன் போட்டு விட்டா ஸ்டெம் பார்ட்டில் என்ன சாப்பிடலாம்? சுகர் கேன் சாப்பிடலாம். பொட்டேட்டோ வரையினா வர, இல்லைன்னா பனானா லீஃப் வந்தாலும் ஓகே தான். பனானா யூ கேன் ட்ரா எடிபிள் பார்ட் ஆஃப் ஸ்டெம். ஏன்னா பனானால வாழை தண்டை நாம சாப்பிடுவோம் இல்லையா, அதனால அது வரையலாம். கரும்பு நம்ம சாப்பிட்றோம், அதையும் வரையலாம். புரிஞ்சிச்சா? ரூட் பார்ட்டில் ஈஸி என்னென்னா ரேடிஷும் கேரட்டும் தான். கேரட் அழகாக எழுதலாம், ரேடிட். அப்புறம் பீட்ரூட்டும் கீழே இருந்து தானே வருது, அதுவும் நம்ம எழுதலாம். மூணாவது லீஃப் பார்ட்டில் என்ன எழுதலாம்? கேபேஜ், முட்டைக்கோசா. அடுத்தது யார்? கீரைப்பா. நம்ம பாலக், அது மாதிரி ஸ்பினாச், கீரைகள் எழுதலாம். சரியா? சீடுன்னு பார்த்தா என்ன? நம்ம பீனட் பட்டர், கார்ன் சாப்பிட்றோம், பீனட் சாப்பிட்றோம், பீஸ் எழுதலாம். அதெல்லாம் கூட நம்ம எழுதிக்கலாம். அடுத்து நம்ம ஃப்ளவர் பார்ட்டில் என்னென்ன சாப்பிட்றோம்னா வாழைப்பூ, பனானா ஃப்ளவர், அப்புறம் காலிஃப்ளவர் ரெண்டுமே நம்ம எழுதலாம். ரெண்டுமே ஃப்ளவர் பார்ட்டில் நாம் எழுதலாம். சரியா? ஸோ இதுதான் நம்ம ரிவிஷன் ஆஃப் த செகண்ட் லெசன். சரி, இதில் புக் பேக் எக்ஸசைஸ் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா? ஒன்று, fill in the blanks. The practice of growing fruit, flowers and vegetable in large scale. Large scale என்னது? ஹார்டிகல்ச்சர். என்ன சொல்லணும்? ஹார்டிகல்ச்சர். அப்புறம் இந்த நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு இது ஸ்டோரேஜ் எல்லாம் என்ன பண்ணணும்? இட் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் பெஸ்ட், ஹியூமிடிட்டி, ரோடண்ட், ஹியூமிடிட்டி அண்ட் இன்செக்டிசைட், பெஸ்டிசைட்னு சொன்னோம். அது ஞாபகம் இருக்கு இல்லையா? அப்போ இந்த அமௌண்ட் ஆஃப் மாய்ஸ்சர் இந்த ஏருக்கு பேர் என்னது? ஹியூமிடிட்டின்னு பேர். என்னது? ஹியூமிடிட்டி. அதே மாதிரி பார்ஷியலி ப்ரீ குக்டு ரைஸ்க்கு பேர் என்ன? பார்பாயில்ட் ரைஸ். ஓகேவா? அப்புறம் பாயில்ட் ரைஸ் இம்ப்ரூவ்ஸ் அவர் கட் ஹெல்த்னு சொல்கிறோம். எதுக்குன்னா அது நம்ம உடம்புல குட் பாக்டீரியா இன்க்ரீஸ் பண்ணுது, அதுக்காக நம்ம அது சொல்லிட்டு இருக்கோம். அடுத்தது யூஸ் ஆஃப் நேச்சுரல் பெஸ்டிசைட். நேச்சுரல் பெஸ்டிசைட் என்ன சொன்னேன்? நீமு, சில்லி, கிரீன் சில்லி கூட சொல்லலாம். ஆனால் நீம் வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணோம். இட்ஸ் பெட்டர் தேன் சிந்தட்டிக் பெஸ்டிசைட். அப்புறம் the seeds that have 2 cotyledons is called dicot. ஓகே, குட். அப்புறம் என்ன பண்ணிடுறோம்? இந்த பிளான்ட் தட் ஹஸ் டேப் ரூட் வந்து கேரட் தான். ஓகே, எக்ஸாம்பிள் ஆஃப் நான் பெரிஷபிள் குட், ஆயில் எவ்வளோ நாள் வேணால் ஸ்டோர் பண்ணலாம், மற்ற 3 சீக்கிரம் கெட்டு போயிடும். எக்ஸாம்பிள் ஆஃப் மோனோகாட் சீடு மெய்ஸ் தான். பைனியல் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் கேபேஜு. அப்புறம் இந்த கொஷின்ஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சரியா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா திருப்பி ஒரு டைம் மேலே போய் பார்த்துக்குவோம். சரியா? ஓகே, குட். அப்புறம் இந்த வாட்டி உங்களுக்கு மேப் எதுவும் கேட்கல, அதனால ஃப்ரீ அவுட்டுடே. இந்த பசில்ஸ் வேணால் நீ சொல்லலாம். மாடர்ன் ஃபார்மிங் எக்யூப்மெண்ட் என்ன? டிராக்டர், அமௌண்ட் ஆஃப் மாய்ஸ்சர் இன் த ஏர், ஹியூமிடிட்டி, எக்ஸாம்பிள் ஆஃப் பைனியல் பிளான்ட் என்ன பேரில் வருது? இப்போ ரேடிஷ்னு வருது. எடிபிள் ரூட் தான் ரேடிஷ் வருது. அப்புறம் பார்ட் தட் நரிஷஸ் சீடுக்கு பேர் என்ன? காட்லிடன்னு பேர். ஸோ அதெல்லாம் நீங்கள் இப்போ சிஓடி காட்லிடன் எழுதிக்கலாம். ஹெச்சில் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் பைனியல் பிளான்ட் இங்கே வருதுன்னு நினைக்கிறேன். காட்டி எல் வரும், அது பார்த்துக்கலாம். நீ யூ கேன் ஃபில் இட். சரியா? அதனால நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணல, பார்த்துக்கோ. இப்போ நம்ம தேர்ட் லெசன் போகிறோம். தேர்ட் லெசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட இந்தியா த பாரத் இல்லையா, அந்த லெசன். அதில் கண்டென்ட் என்னன்னு பார்த்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் சம்மரி. ஹரிஹரா அண்ட் புக்கா 2 பேர் இருக்காங்க. அவங்க தான் விஜயநகர் எம்பரர். எந்த பீரியட்ல? அவங்க 2 பேர் வித் குரு வித்யரண்யா. அதில் 2 ஃப்ரேஸ் இருக்குது. அதில் ஒன்று வந்து குரு வித்யரண்யா எங்க 1336 காமன் எரால ஃபார்ம் பண்ணுறாங்க. அதே மாதிரி புக்காவை வந்து ஒரு பார்த்து அவர் என்ன சொல்றாரு? இஸ் நாட் ஏ கிங்னு சொல்லுவார். கிங் கிடையாது, அவர் வேத மார்க்க பிரதிஷ்டப்பாகா அப்படின்னு சொல்லுவார். பிரதிஷ்டப்பாகா அப்படின்றாரு. அப்புறம் புக்காஸ் ரூல்ல விஜயநகர் வாஸ் எ மாடல் ஸ்டேட் அண்ட் பீப்புள் ஆஃப் ஆல் ரிலீஜியன் வேர் ரெஸ்பெக்டட் அண்ட் ட்ரீட்டட் அலைக். எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்தாங்க. அப்புறம் கிருஷ்ணதேவராயா என்கரேஜ் லிட்ரேச்சர் இன்
வேரியஸ் லாங்குவேஜஸ், சான்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடா, தமிழ். அப்புறம் இவரோடது பிரசன்ட் டே கர்நாடகா. அப்புறம் அது மட்டும் இல்லை, ஸ்ரீலங்கா, பர்மா எல்லாம் வந்து அவர் எம்பையர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருந்தது. அப்புறம் கிருஷ்ணதேவராயா வந்து கிரேட் வாரியர். அவர் வந்து 5 டெக்கன் சுல்தானேட்ஸ் முஸ்லீம் கிங்ஸை வின் பண்ணாரு அண்ட் பாட் எ லார்ஜ் பார்ட் ஆஃப் இந்தியா அண்டர் ஹிஸ் ரூல் கொண்டு வந்தாரு. அப்புறம் பாட்டில் ஆஃப் பிஜப்பூர் ரொம்ப முக்கியம். அது ஏன் நடந்துச்சு? சையத் மரிக்கார் அப்படின்னு ஒரு டிஸ்ஆனஸ்டி மர்ஜென்ட், அவன் என்ன பண்ணிட்டான், 40,000 குதிரை இது கோல்டு வாங்கி, கோல்டு காயின் மன்னர்கிட்ட வாங்கிட்டு, நான் போர்ச்சுகீஸ் கோவால இருக்க போர்ச்சுகீஸ்ல கொடுத்து குதிரை வாங்கி தரேன்னு ஏமாத்தி பிஜப்பூர் ஓடி போயிட்டான். அண்ட் ஹி சீட்டட் இல்லையா? அந்த கதை ஞாபகம் இருக்கு இல்லையா? சரி, அடுத்து கிருஷ்ணதேவராயா ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர். அது மட்டும் இல்லை, அவர் ஒரு கிங்னா யார்? அவங்க ஹெட் ஆஃப் த ஜுடிஷியல் சிஸ்டம், ஹெட் ஆஃப் த ஸ்டேட், அண்ட் அவங்க கீழே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வச்சிருந்தாங்க. அது மட்டும் தானா? ஞாபகம் இருக்கு இல்லையா? ஸோ இஸ் அ சுப்ரீம் கமாண்டர், அவ்வளோ பவர் வச்சிருந்தார் அவர். அதே மாதிரி அவங்களுடைய கவர்னன்ஸ் எல்லாம் கவர்ன்டு பை தர்மா. அண்ட் இது மட்டும் இல்லை, எஸ் ஏ குட் சிஸ்டம் ஆஃப் டாக்ஸேஷன். அவர் வந்து டாக்ஸும் நல்லா வச்சிருந்தாரு, கரெக்டாக டாக்ஸ் போட்டார், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணார். நிறைய விஷயங்கள் அவர் பீரியடில் டெவலப்டாக இருந்தது. அண்ட் விஜயநகர் எம்பையர் ட்ரேடட் வித் கண்ட்ரி அங்கே மல்லையா, பர்மா, சைனா, அரேபியா, ஆப்பிரிக்கா, போர்ச்சுகல் எல்லாம் நடந்தது. அப்புறம் வந்து இந்த குட்ஸ் அவங்க ட்ரேட் பண்ணது எல்லாம் பார்த்தீங்கன்னா டயமண்ட், ரூபி, சில்க், சின்னபார்னா அயன், கேம்போ, பெப்பர் அண்ட் சாண்டல்வுட். சரியா? அப்புறம் அந்த உமன் வந்து கவர்மெண்ட் சர்வீஸ்ல எப்படி இருந்தாங்க கிருஷ்ணதேவா பீரியட்ல? தேவர் ஸ்காலர்லி உமன் எல்லாம் பார்ட் ஆஃப் த கிங் கோர்ட் இருந்தாங்க. வெப்பன்ஸ் ஆஃப் வார் ஹேண்டில் பண்ண தெரியும், ரெஸ்லிங் பண்ணாங்க, அண்ட் தேவர் ரெஸ்பெக்டட் இன் த சொசைட்டி. எல்லாமே பார்த்தோம். அப்புறம் ஹம்பி பத்தி என்ன தெரியும்? அது டெக்கான் முஸ்லீம் கிங்ஸ் வந்து 1565ல அது 6 மாசம் அவங்க வயலன்ஸ் ஃபோர்ஸ் அபேண்டன் பண்ணி அந்த அழிச்சிட்டாங்க. ஹம்பி வாஸ் த லாஸ்ட் கேபிட்டல் ஆஃப் விஜயநகர் எம்பையர். த ரூயின்ஸ் ஆஃப் ஹம்பியில் என்னென்ன பார்த்தோம்? ஃபோர்ட்டு, டெம்பிள், பில்லர்டு ஹாலு, மெமோரியல் ஸ்ட்ரக்சர், கேட்வே, செக் போஸ்ட்டு, அப்புறம் ஸ்டேபிள்ஸ், குதிரலாயம், வாட்டர் ஸ்ட்ரக்சர், டேங்க்கு, பஜாரு, நல்ல பெரிய ஒயிட் ஸ்ட்ரீட், சேரியட்லாம் போகிற அளவுக்கு இருந்தது. இதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி the ruins of Hampi showed that it has economic prosperity and political importance and that a civilized society lived there. அங்க ஒரு நல்ல முன்னேற்றம் அடைந்த ஒரு மனிதர்கள் வாழ்ந்த ஒரு எடுத்துக்காட்டா நம்ம அதை பார்க்க முடிஞ்சது. ஸோ ஆல் திஸ் we saw. கரெக்டா? ஞாபகம் இருக்கா? சரி, இப்போ குயிக்கா லெசன்ஸ்ல கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்த்துலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், எக்ஸ்பிளைன் ஹவு கிருஷ்ணதேவராயா என்கரேஜ் லிட்ரேச்சர் டூரிங் ஹிஸ் ரீஜன். கிருஷ்ணதேவராஜா அவரே வந்து ஒரு நல்ல ஃப்ளூவெண்டாக பேசுவார் பல லாங்குவேஜ், சான்ஸ்கிரிட், தமிழ், கன்னடா, தெலுங்கு, இந்த லிட்ரேச்சர்லாம் ஹி பேட்டர்னைஸ்ட். அது மட்டும் இல்லை, இந்த சாத்து வித்தலானந்தா, மல்லனாரியா, அதுக்கப்புறம் தமிழ் போயட்ல ஹரிதாசா, இவங்க எல்லாம் பேட்டர்னைஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, இவரே பார்த்தா நிறைய சான்ஸ்கிரிட் புக்கு போட்டிருந்தாரு. என்னது? ஜம்பவதி கல்யாணா, சத்தியவது பரினே அண்ட் மடலாசா சாரிதா, இதெல்லாம் வந்து அவர் எழுதின புக்ஸ். அதெல்லாம் நம்ம பார்த்தோம். டிஸ்கிரைப் த டீடைல்ஸ் ஆஃப் கிருஷ்ணதேவராயாவோட அட்மினிஸ்ட்ரேஷன். அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். அவரு கிங் தான் எல்லாரும் கிங் கீழே இருந்தாங்க. கிங் இஸ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட், சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் த ஆர்மி அண்ட் த ஹெட் ஆஃப் த ஜுடிஷியல் சிஸ்டம். மூணுக்குமே அவர் தான் ஹெட். அது மட்டும் இல்லை, தேர் வாஸ் ஏ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அவர் கீழே ஒரு மந்திரிகள் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த கிங் வாஸ் பவுண்ட் டு லிசன் டு ஆக்ட் அக்கார்டிங் டு த அட்வைஸ் ஆஃப் தெம். மினிஸ்டர் சொல்ற அட்வைஸை இவர் காது கொடுத்து கேட்டு அதுபடி செயல்பட்டாரு. அதே மாதிரி இந்த கவர்னன்ஸ் வாஸ் கைடட் பை தர்மா. இந்த எம்பையர் அவர் என்ன பண்ணாரு? 6 ப்ரொவின்ஸா பிரிச்சுட்டு ஈச் ப்ரொவின்ஸ்ல நாடு, ஸ்தல், கோட்டம், வில்லேஜ்னு வச்சுக்கிட்டாரு. தேர் வர் ஆல்சோ ஏ சிஸ்டம் ஆஃப் டாக்ஸேஷன். ஓகே, அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் எலாபரேட் ஆன் த ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் இன் விஜயநகர் கிங்டம். விஜயநகர் கிங்டம்ல இருந்த உமனுக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருந்துச்சு? 1, they were educated, they were respected in the society. 2வது, உமன் were employed, உமனை எம்பவர் பண்ணாங்க. எங்க? கவர்மெண்ட்ல இருந்தாங்க, அந்த எம்பவர்ட் in the government service. அது மட்டும் இல்ல, they not only learned fine arts but also trained in fighting பண்ணாங்க, wrestling பண்ணாங்க, weapons handle பண்ணாங்க, weapon of war. அதுக்கப்புறம் ஸ்காலர்லி உமன், நல்லா படிச்ச பெண்களை அவருடைய கிங்ஸ் கோர்ட்லயே அவர் சேர்த்துக்கிட்டாரு. பட் பார்ட் ஆஃப் த கிங்ஸ் கோர்ட்.
சரி, அப்புறம் லிஸ்ட் கமாடிட்டி. இந்த விஜயநகர் கிங்டம் வந்து மற்ற கண்ட்ரி கூட என்னென்ன கமாடிட்டி ட்ரேட் பண்ணாரு? டைமண்ட்ஸ், ரூபீஸ் பார்த்தோம், சில்க்கு, சின்ன பார் அந்த அயன், ஓகே, கேம்ஃபர் கற்பூரம், பெப்பர் மிளகு, சாண்டல்வுட் எல்லாமே கூட பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ஹம்பி ஹேட் எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி அண்ட் பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருந்ததுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு கேட்குறாங்க. ஹவு டு வி நோ அப்படின்னா, ஒன்று அந்த ரூயின்ஸை போய் பார்க்கும்போது கோட்டைகள், ஃபோர்ட், சாக்ரெட் காம்ப்ளெக்ஸஸ் கோயில் மாதிரி இருந்துச்சு, பில்லர்டு ஹால் இருந்துச்சு, மெமோரியல் ஸ்ட்ரக்சர், கேட்வே, டிஃபென்ஸ் செக் போஸ்ட்டு, ஸ்டேபிள்ஸ் குதிரலாயம், வாட்டர் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் இருந்தது. அது மட்டும் இல்லை, பஜார் இருந்திருக்கு, ரெசிடென்ஷியல் ஏரியா இருந்தது, டேங்க் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, they also had wide street, chariots could make their way with ease, அது மாதிரி இருந்தது. அப்புறம் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க நல்ல எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி, நல்லா செழிப்பாக இருந்தாங்க, பொலிட்டிக்கலாக கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பிளேஸாக இருந்ததுனால தான் இவ்வளோ டெவலப்மெண்ட் இருந்துச்சுன்னு பார்த்தோம். அப்புறம் லாஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறான்? why did கிருஷ்ணதேவராயா டிக்ளேர் a war on பிஜப்பூர்? பிஜப்பூர் கதை என்னன்னு கேட்குறான். அது நமக்கே தெரியும். என்னது? ஒரு கில்ட் மெர்ச்சன்ட் இருந்தான், சையத் மாரிக்கர். he had cheated விஜயநகர் கிங்டம் of 40,000 gold coins. என்னதுல? in a deal to buy horses from Portuguese to Goa. அதை வந்து திருட்டு பண்ணிட்டு அவன் பிஜப்பூருக்கு போயிட்டான். அண்ட் when கிருஷ்ணதேவராயா asked the பிஜப்பூர் கிங் to hand over, அவருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. so the sultan of பிஜப்பூர் refused to hand over the merchant to கிருஷ்ணதேவராயா. அதனால கிருஷ்ணதேவராயா declared a war on பிஜப்பூர். ஸோ இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ். இப்போ உள்ள இருக்கிறத கொஞ்சம் சும்மா பார்க்கலாம். கிருஷ்ணதேவராயா had a group of 8 scholars and poets. ஞாபகம் இருக்கா? in his court அவங்களுக்கு என்னது என்ன பேர் ஞாபகம் இருக்கா? சரி பார்த்துக்கோ. when we bring in products from other country for sale or trade, it is known as import. அடுத்தது விஜயநகர் எம்பையர், they use coin and jewelry made of gold. அப்புறம் சில்வர் அண்ட் பிரான்ஸ், இல்லையா? சில்வரும் யூஸ் பண்ணாங்க, பிரான்ஸும் யூஸ் பண்ணாங்க. அப்புறம் ஆலோசனை பெத்தானா வாஸ் கன்சிடர்ட் கிரேட்டஸ்ட் டு எல்போர்ட் ஹூ வாஸ் ஆல்சோ நோன் அஸ். அவர் என்னவா நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வந்து நம்மளுடைய புக்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் படிச்சா உள்ள படிச்சாதான் தெரியும். அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? அஷ்டடிக் கஜாஸ். அவங்க என்ன பேரு? அஷ்டடிக் கஜாஸ்னு பேரு. கிருஷ்ணதேவராய 8 ஸ்காலர்ஸ்க்கு பேரு என்ன? அஷ்டடிக் கஜாஸ். இவருக்கு என்ன பேரு? இந்த தெலுங்கு போயிட்டுக்கு ஃபாதர் ஆஃப் தெலுங்கு போயிட்ரி, ஆந்திர கவித பிதாமகான்னு பேரு. அல்லசானி பெத்தானாக்கு என்ன பேரு? ஆந்திர கவிதா பிதமஹா அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? ஸோ இந்த அஷ்டதிக் கஜாசம் இதுவும் மறக்க கூடாது. அதுக்கப்புறம் சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ல என்ன இருக்கு? ப்ரொவின்சஸ் ஆஃப் விஜயநகர் கிங்டம் வாஸ் split into நாடுஸ்தல், கோட்டம் அண்ட் வில்லேஜ். டி, ஓகேவா? ஹம்பி வாஸ் த என்னது? இந்த கேபிட்டல் ஆஃப் விஜயநகர் அண்ட் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் சிட்டி. poor town, the capital of Vijayanagar, underdeveloped city. It is C, one of the richest city. Okay, va? Syed Marikar, the dishonest man, fled to the kingdom of Bijapur to escape from the punishment for cheating. When we send products to other country for sale or trade, it is called export. We send na export. When we bring in na import. In na import, send na export. Purinjudha? The Tamil poet of Krishnadevaraya's empire. Tamil poet of Krishnadevaraya's empire யார் இருந்தா? நமக்கு தெரிஞ்சு காளிதாசா. ஓகேவா? சரி, அடுத்து இந்த ஆன்சர் தி ஃபாலோயிங் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். கர்நாடகா, ரிவர் கிருஷ்ணா இதெல்லாம் உங்க மிஸ் எதுவும் சொல்லலை. ஸோ we will stop here. We have completely revised the EVS 3 சாப்டரும் நம்ம பார்த்துட்டோம். போய் நல்லா பண்ணுங்க, நல்லா லிசன் பண்ணிட்டு ரீகேப் பண்ணி நல்லா எக்ஸாம் எழுதணும். சரியா? ஓகே, தேங்க்யூ கேஷவ் ஃபார் யுவர் டைம். You will see in the next exam. Bye.